அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேன்ங்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 9:25, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அங்கேயும் ஓடி லாபம் லாபம்ட்டு நீங்க மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி, இல்லைன்னா உலக பிரகாரமாக பிசினஸோ வேலையோ பண்ணாலும் சரி, உலகம் எல்லாத்தையும் நீங்க ஆதாயப்படுத்தி, ஹல்லேலூயா, அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரி பெரிய காரியங்களை செஞ்சா கூட, ஹல்லேலூயா, ஒரு காலம் வரும் நீங்க சொல்லுவீங்க அவைகள் முக்கியம் அல்ல, ஏன் ஆத்துமா முக்கியம்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் ஒருவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்னு ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 10:14-15 வாசிக்கிறேன். சாலமோனுக்கு வியாபாரிகளினாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையா இருந்தது. பாருங்கள், சாலமோனுக்கு தாவீது ராஜாவுடைய குமாரன் சாலமோன், அவரும் ராஜா தான். அவருக்கு மெர்ச்சன்ட்ஸ் மூலமாக, பெரிய பெரிய கிங்ஸ் பிசினஸ்மேன் மூலமாக கோல்டு வருது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயர்லி ஆஃபரிங்ஸ் வரும், வருஷம் வரும். அந்த இயர்லி ஆஃபரிங்ஸ் எவ்வளவுனா 666 தாளந்து நிறையான தங்கம் வந்ததான். பயங்கர வெல்த், பயங்கரம். எல்லாம் இருந்தது, பணம் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன தேவஜனமே? 1 ராஜாக்கள் 11:4 சொல்லுகிறது. வாசிக்கிறேன். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்கள், சாலமோனுக்கு வயதான போது நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவருடைய இருதயத்தை கெடுத்து அந்நிய தேவர்களை சேவிக்க வைத்து உண்மையான மெய்யான தேவனாகிய கர்த்தரை விட்டு அவருடைய இருதயத்தை விலக்கி போட்டார்கள். ஆதலால் தாவீதை போல சாலமோனுடைய இருதயம் உத்தமமா இருக்கவில்லை என்று நாம் ஆசிக்கிறோம். அப்போ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், நீங்க என்னன்னாலும் செய்யலாம். ஏன் உங்க பிள்ளைங்கிட்டே சொல்லலாம், நீ ஒழுங்காரு அப்படின்னு சொல்லலாம். உங்க பையன் உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா இருப்பா. ஹல்லேலூயா. நீங்க பாஸ்டரா இருக்கலாம், உங்க காங்கிரிகேஷனை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லலாம். அவங்க மனசுல நினைக்க கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. அதனால் நாம் பெற்றோராக, ஆண்டவருடைய ஊழியக்காரனாக பிறருக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறோம், நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சு பெரிய பெரிய காரியங்களை செய்யறோம். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு பொருளை வாங்கி கொடுக்கிறோம். நல்ல கீர்த்தி இருக்கிறதா? நம்ம ஆத்துமா கரெக்டா இருக்குதா? ஹல்லேலூயா. அதையும் பார்க்க வேணும். யோனா 3:10 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினிவே என்கிற பட்டணத்துக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், அதற்கு முன்பதாக போய் அவங்களுக்கு வார்னிங் கொடு அப்படின்னு சொல்றாரு. இவர் தர்ஷீஷுக்கு போயிட்டு திரும்ப நினிவேக்கு வராரு. அந்த கதைலாம் தெரியும். வந்து சொல்றாரு, மனம் திரும்புங்க, நினிவே ஆண்டவர் அழிக்க போகிறார். சொல்லும் பொழுது ராஜா முதற்கொண்டு சிறிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஹல்லேலூயா ரெட்டு உடுத்தி கொண்டு அவங்க ஆண்டவரே மன்னித்தருளும் என்று தங்களை தாழ்த்தி கேட்கிறார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவர் அவங்க மனம் திரும்பின உடனே அவரும் அப்படி இலகிர் போயிடுறாரு. பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் அப்படின்னு இருதயெல்லாம் உருகிறது ஆண்டவருக்கு. இதை பார்க்கிற யோனாக்கு கோவம் வருது. என்ன ஆண்டவரே, வார்னிங் கொடுக்க சொன்னீங்க, போய் கொடுத்தேன், இப்படி நீங்க பல்டி அடிச்சிட்டீங்களே ஆண்டவரே, அப்ப நான் சொன்னதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க யோனாவுடைய நிலைமையை பாருங்க.
யோனா 4:3 வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டாயிற்று. நினிவே பட்டணம் ஆண்டவருக்குள் வந்தாயிற்று. ஆனால் யோனாவுடைய நிலைமையை பாருங்க. யோனாவுடைய நிலைமை பரிதாபமா இருக்குது. அவர் சொல்றாரு, நான் கோமா இருக்கேன் ஆண்டவரே, என் ஜீவனோன்னு எடுத்துருங்க, உயிரோட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை சொல்றாரு. ஹல்லேலூயா. பிறருக்கு நன்மையை செய்து ஊழியக்காரனே நீ கெட்டு போக கூடாது ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற பெற்றோரே ஃபர்ஸ்ட் உங்களை கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உங்க பிள்ளைகளை உங்க கண்ட்ரோல் கீழாக வைத்திருந்தாலும், உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் அதனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவருக்கு ஜட்ஜ்மெண்ட் டேல தனித்தனியா அக்கௌண்ட் கொடுக்கணும். அங்க பக்கத்துல அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. தனித்தனியா அக்கௌண்ட் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால் உங்க ஆத்மாவை நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க ஆத்மா ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமா. அதனால் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். கவனமாய் இருப்போம், நம் நடைகள் கவனமாய் இருக்க கடவுது என்று ஆண்டவர் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை கூறி இருக்கிறீர், இந்த வசனம் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ வசனமும் உற்சாகப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறதப்பா. ஹல்லேலூயா. தேவன் எங்களோடு பேசுகிறவர் அப்பா. தேவன் மழுப்புகிற தேவன் அல்ல. தேவன் உண்மையை மூஞ்சிக்கு நேராக, ஃபேஸுக்கு நேராக பார்த்து பேசுகிற தேவன் ஆண்டவரே. முகத்திற்கு நேராக பார்த்து பேசுகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் நடைகளை சீர்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு எங்களை விலக்கி உமக்கு பிரியமுள்ள பாதைகளிலே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்க ஆத்துமாவை எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்கேற்ற உணர்வுள்ள அறிவுள்ள இருதயத்தை கொடும் ஆண்டவரே. ஞானமும் புத்தியும் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.